இன்னைக்கு நம்ம மிச்சர் சாப்பிட போகிறோம். எப்படி சாப்பிட போகிறோம்? தோசையில் போட்டு சாப்பிட போகிறோம். யூடியூப் வரலாற்றிலே முதன் முறையாக மிச்சர் தோசை நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இந்த கோல்டன் கலரில் உள்ள மிக்சரை எடுத்து நம்ம தோசையில் போட்டு சாப்பிட போகிறோம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு தோசை சட்டியை நல்லா காய வச்சு அந்த பபுள்ஸ் வந்துட்டு போகிறதுக்குள்ளே ஒரு கரண்டி மாவை நம்ம ஊற்றிடணும். நல்லா ரவுண்டாக வந்துட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. மேலேயும் கீழேயும் நடுவில் பொத்துனாப்புல மாதிரி நல்லா வட்டமாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு, ரொம்ப மெல்லிசாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தடிமனாகவும் இருக்கக்கூடாது. நம்ம இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கோம், ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கட் பண்ணி வச்ச ஆனியன் வந்துட்டு போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு ஆனியன் வந்துட்டு ஃபஸ்ட்டு அங்கே ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். மிச்சர் தோசை இதுவரை யாரும் செஞ்சுருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆனியன் வந்துட்டு ஸ்ப்ரெட் பண்ணியாச்சா? ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு தேங்காய் எண்ணெயோ நல்லெண்ணெயோ இல்லை நெய்யோ பட்டரோ எதுவோ வந்துட்டு உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் வந்துட்டு நல்ல எந்த அளவுக்கு நம்ம பாரில் வந்துட்டு கிறிஸ்பியாக வேணுமோ அந்த அளவுக்கு நல்லா வந்துட்டு ட்ராப்பாக சேர்த்துக்கோங்க. ஸோ அப்போ தான் நல்ல கோல்டன் கலரில் வரும். பார்த்தீங்க அப்படின்னா இந்த மிக்சர் இருக்குல்ல கோல்டன் கலரில் அப்படியே அழகாக தூவி விடணும். மலைச்சாரல் மாதிரி ஊத்தப்பத்துக்கு வெங்காயத்தை மலைச்சாரல் மாதிரி தூவும்ல, அதே மாதிரி இந்த மிச்சர் தோசைக்கு மலைச்சாரல் மாதிரி மிச்சரை நல்லா தூவி விட்டுட்டு எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி நம்ம வந்துட்டு நல்லா தூவி விட்டுக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ தூவி விட்டு அதுக்கு மேலே லைட்டாக வந்துட்டு நம்ம ஆயில் வந்துட்டு ட்ராப் பண்ணிக்கணும். ஆயில் வந்துட்டு லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு, ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா க்ளோஸ் பண்ணி வைக்கிறோம். ஒரு 2 மினிட்ஸ் வந்துட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுருப்போம். சிம்பிள் பண்ணிடலாம். பார்த்தீங்களா, அழகாக வந்துட்டு பேப்பர் மாதிரி எடுக்க வந்துடுச்சு நம்மளுக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு ஸ்லைஸ் சீஸ் எடுத்திருக்கேன் நான். ஸோ அந்த சீஸ் ஸ்லைஸை வந்துட்டு 2ஆக கட் பண்ணி நம்ம இந்த சைடு ஒன்றும் அப்படி விட்டாக பிச்சு போட்டுட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். ஃபோல்டு பண்ணி க்ளோஸ் பண்ணணும், ஓகேங்களா? அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக வந்துட்டு இந்த ஃப்ளேவர் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மிச்சர் தோசை இதுவரையுமே யாருமே ட்ரை பண்ணதில்லை அப்படின்றது நான் நினைக்கிறேன். ஸோ ஃபோல்டாக வர மாட்டேங்குது. ஓகே, ஸோ அழகாக வந்துட்டு நம்மளுக்கு கோல்டன் கலரில் வந்துட்டு ஃபோல்ட் ஆயிடுச்சு. நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டு ஒரு 2 செகண்ட் இந்த சைடும் அந்த சைடும் 2 செகண்ட் வச்சு நம்ம எடுத்து சர்வ் பண்ணிடலாம். டொமேட்டோ சட்னி என்கிட்ட ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ இதனுடைய க்ரன்ச்சினஸோட நம்ம சர்வ் பண்ணி எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்து சொல்லலாம், ஓகேங்களா? பிளேட்டுக்கு மாட்டிக்கலாம். ஸோ இதோ வந்துட்டு சர்வ் பண்ணி டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் வாங்க. உள்ளே பார்த்தீங்கனாலே உங்களுக்கு இந்த சீஸியாக அழகாக மிக்சர் க்ரன்ச்சினஸோட சாப்பிட அழகாக இருக்கும். ஸ்மெல்லே வந்துட்டு நல்ல வேறு லெவலில் இருக்குது. எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்க்கலாம் வாங்க. அழகாக முறுமுறுன்னு சூப்பரான மிக்சர் தோசை ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு நல்ல ஸ்பைசியான கார சட்னி நம்ம வச்சுருக்கோம். ஸோ டிப் பண்ணி சாப்பிட்டு பார்த்துடலாம். வேறு லெவல் போங்க. கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், திரும்ப திரும்ப செய்வீங்க. மிச்சரை வந்துட்டு அந்த சீஸ் கூட சாப்பிடும்போது கிடைக்கிற ஃபீலே தனி.